ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யுவர் ரெசிபீஸ் டைரி. இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேரட் அல்வா வழக்கமாக செய்கிற மாதிரி பால் சேர்த்து வேக வைக்காமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதனோட டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் கூட வித்தியாசமாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதில் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு சூடுபடுத்திடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 1/4 கப் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வர வரைக்கும் நெய்யை நல்லா வறுத்து விட்டுடுங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வந்ததும் வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த நெய்லேயே நம்ம துருவி வச்ச கேரட் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ கேரட் நல்லா துருவிட்டு சேர்த்துருக்கேன். கேரட்டை எல்லா பக்கமும் நெய்லேயே நல்லா புரட்டி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற கேரட் அல்வாவில் பால் சேர்த்து வேக வைக்க போகிறது கிடையாது. நம்ம நெய்லேயே இதை நல்லா வதக்கி விடலாம். கேரட்டில் இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லாக போகணும். நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நான் இதை ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுருக்கேன். பார்த்தாலே தெரியும் கேரட்டோட கலரும் மாறி இருக்கு, அளவும் குறைஞ்சிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இப்போ அல்வாக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ கேரட்டுக்கு 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்ததும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆகுற வரைக்கும் நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை ஃபுல்லாகவே நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த கேரட்டை சர்க்கரையோடு சேர்த்து நல்லா வேக விடலாம். இப்போ நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் 1 லிட்டர் பால் சேர்த்து காய்ச்சலாம். நம்ம இந்த பாலை திரிய விட போகிறோம். அதுக்கு நான் ஒரு முழு லெமனை புழிஞ்சு ஜூஸ் எடுத்துருக்கேன். அதில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லெமன் ஜூஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாலை திரிய விடலாம். ஒரே டைம் லெமன் ஜூஸ் சேர்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி 2 டைரெக்ஷன்லையும் கலந்து விட்டீங்கன்னா பால் சீக்கிரமாக திரிஞ்சு வந்துடும். இப்போ நான் எல்லா லெமன் ஜூஸும் சேர்த்துட்டேன். பாலும் திரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பன்னீரை நம்ம தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துடலாம். இந்த பன்னீரை நம்ம நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்மளோட கேரட் அல்வாவில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்த்து செய்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பால் திரிச்ச தண்ணியை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதில் நிறைய வே ப்ரோட்டீன் இருக்குது. இதை நாம் வெஜிடபிள் ரைஸில், பிரியாணியில், அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு செய்யும்போது தண்ணிக்கு பதிலாக கூட இந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், கேரட்டும் நல்லா சர்க்கரையிலே வெந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் நல்லா கையிலேயே நல்லா மசிச்சு விட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை கேரட்டோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கேரட்டோடு சேர்த்து இந்த பன்னீரை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த ஏலக்காய் முந்திரி பருப்பை கேரட்டோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வழக்கமாக செய்கிற கேரட் அல்வா மாதிரி இல்லாமல் ஒரு புட்டு மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சரோட சுவையான கேரட் அல்வா தயாராகிடுச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான கேரட் அல்வா தயாராகிடுச்சு. வழக்கமாக செய்கிற அல்வா மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக புட்டு மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சரோட இந்த கேரட் அல்வா ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல என்கிட்ட சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம சேனல்லையும் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை பாய்.